வணக்கம். இருபெரும் தெய்வங்களை வணங்கி எங்கள் ஆசான் எடப்பாடியார்களை வணங்கி அதிமுகவுக்கு எந்த சோதனையும் ஏற்படாது. அதிமுக என்பது மிக பெரிய ஆலமரம் போன்றது. இந்த தமிழகத்துக்கு எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த இயக்கம் அதிமுக தான். அதிமுகவை ஆரம்பித்த தலைவர் மிகப்பெரிய கொடைவள்ளல். அவர் தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்த பணத்தை இந்த திராவிட இயக்கங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வாரி வழங்கி இந்த கழகத்தை காப்பாற்றினார். இந்த மக்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்க. இந்த நாட்டில் நீதி நேர்மை இருக்கு அப்படின்னா அது அதிமுக தான். அதிமுக உண்மை தொண்டன் ஒருத்தனும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற மாட்டான். இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் மிகவும் நல்லவர், மிகவும் சக்தி வாய்ந்தவர், எதையும் சிந்திக்கக்கூடியவர், சுயநலம் இல்லாதவர். சுயநலமில்லாத ஒரு பொதுச் செயலாளர் கிடைப்பது மிகவும் அரிது. இந்த பொதுச் செயலாளருக்கு வந்த சோதனை எந்த மனிதனுக்கும் இருக்காது. கூட இருக்கின்றவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். இந்த கழகத்திலிருந்து அதிகமான பதவிகளை அனுபவித்துட்டு சுகங்களை அனுபவித்துட்டு மற்ற இயக்கங்கள் போகிறவர்கள் உண்மையான தொண்டர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் இது அதிமுகவினுடைய ரத்தத்தில் வளர்ந்தவர்கள் யாரும் மற்ற மாற்று இயக்கங்களுக்கு செல்ல மாட்டார்கள். அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் எடப்பாடியார் பக்கம்தான் இருப்பான். கிளைச்செயலாளர் முதற்கொண்டு அத்தனை பேரும் எடப்பாடியார் பக்கம்தான் இருக்கிறான். தொண்டன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எடப்பாடியார் என்ன சொல்லுகிறாரோ என்ன ஆணையிடுகிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். இந்த இயக்கத்தை எவராலும் அழிக்க முடியாது. இப்போது வந்திருக்கிற இயக்கங்கள் எல்லாம் பொய்களையும் பொருட்டுகளையும் மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், வானத்தை வில்லாக வலிப்பேன், உனக்கு மாமனாக இருப்பேன் மச்சனாக இருப்பேன் என்று பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுடைய நீடிக்காது. அதைவிட அதிமுகவை குறை சொல்லி ஆட்சியை நடத்தலாம், அதிமுகவில் உள்ளவர்கள் அப்படி இப்படி என்று எங்கள் தலைவர்கள் பற்றி சொன்னாலும் எங்கள் தலைவர்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். அதனால் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். தொடர் தோல்வி என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. இன்று தோற்றவர்கள் நாளை ஜெயிக்கலாம், நாளை ஆட்சிக்கு வரலாம். தோல்வி வெற்றி தோல்வி என்பதெல்லாம் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. எவ்வளவுதான் நீங்கள் நல்ல செய்தாலும் 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருந்திருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்தது போல எந்த இயக்கமும் செய்ததில்லை. இன்னைக்கு மக்கள் சுகமாக இருக்கிறார்கள், சுகமாக வாழ்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், டாக்டர் இருக்கிறார்கள் என்றால் அது அதிமுக செய்த சாதனை. அதிமுக காமராஜர் எழுத படிக்க வைத்தார். எம்ஜிஆர் டாக்டர் இன்ஜினியரை உருவாக்கினார். அதைவிட புரட்சி செய்த எடப்பாடியார் அவர்கள் டாக்டர் இலவசமாக எந்த ஒரு பைசாவும் தேவையில்லை, ஏழை சுப்பன் குப்பன் மகனெல்லாம் டாக்டர் ஆகலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பெரிய வரலாற்றை புரட்சியை பறித்த எங்கள் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் செய்த சாதனையை எவரும் செய்யவில்லை. எடப்பாடியாருக்கு சோதனையும் யாருக்கும் வரவில்லை. எடப்பாடி ஆட்சியிலே முதல் எல்லா சோதனையும் இறைவனும் செய்து பார்த்தான். முதலில் வறட்சி, பிறகு புயல், பிறகு கொரோனா என்ற வியாதி உலக நாடுகளே புரட்டி போட்ட போது சுற்றி சுழண்டு கொரோனாவை ஒன்றுமில்லாமல் செய்தார். அப்படிப்பட்ட சுயநலமில்லாத மனிதனை இந்த கூட இருக்கின்ற அண்ணன்கள் பொறுப்பாளர்கள் அவரை பாதுகாத்து நல்ல வழியில் நடத்த வேண்டுமே தவிர வெற்றி தோல்வி என்பது சகஜம். இன்றைக்கு தோற்றவர்கள் நாளைக்கு வெற்றி அடையலாம். இப்பொழுது ஏதோ ஒரு மாய தோற்றத்திலே இந்த விஜய் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது நீடிப்பதில்லை. மக்களை ஏமாற்றி மக்களுக்கு பல ஆசை வார்த்தைகளை கூறி சினிமாவில் நடப்பது போல 3 சீட்டுக்காரன் போல இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடியாரை பற்றி குறை சொல்லுவதற்கு எவருக்கும் தகுதி கிடையாது. உண்மையான அதிமுக காரன் தோற்றாலும் ஜெயித்தாலும் அதிமுகவில் இருக்க வேண்டும். அடுத்த நமக்கு வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்பு என்று ஆராய வேண்டுமே தவிர பொதுச் செயலாளரை குறை சொல்லி கொண்டு இத்தனை சோதனைகளையும் பரிசோதனை செய்து அவர் வெற்றி பெற்றதுதான் மிகப்பெரிய சாதனை. அவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு 66 சீட்டு வெற்றி பெற்றார். அடுத்த 5 ஆண்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அதை முடித்து இப்பொழுது 53 சீட்டு வெற்றி பெற்றிருக்கார் கூட்டணியோடு.
இது மிகப்பெரிய சாதனை. அதாவது அம்மா கூட 4 தொகுதியில் தான் ஜெயித்தார். ஆனால் இவர் 53 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு சேர்ந்து மேலும் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அவருக்கு தொந்தரவு செய்து எங்கே பதவி கிடைக்கும், எங்கே நமக்கு வசதி கிடைக்கும் அப்படி என்று அலைகிறவரை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதிமுக தொண்டன் ஒருபோதும் யாரிடத்திலும் போக மாட்டான், எந்த இயக்கத்துக்கும் போக மாட்டான். உண்மையான அதிமுக தொண்டன் எடப்பாடியாரோடு தான் இருப்பான். எடப்பாடியார் இன்னும் ஓராண்டிலோ 2 ஆண்டிலோ நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அதிமுக செய்த சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார். எடப்பாடியார் 2017 வந்ததிலிருந்து அவருக்கு சோதனை மேல் சோதனை. முதலில் வறட்சி, ட்ரெயினில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. கஜா புயல் அடித்து சாய்த்து போட்டது, அதிலும் வெற்றி பெற்றார். கொரோனா, அதிலும் வெற்றி பெற்றார். அடுத்தது இயக்கத்துக்குள்ள இருந்தே பல பிரச்சனைகள், வெற்றி பெற்றார். இத்தனை சோதனைகளையும் தாண்டி அதிமுக காரனையும் காப்பாற்றி இவ்வளவு சாதனைகளை செய்து இவ்வளவு வெற்றி பெற்று 234 தொகுதியிலும் ஒருவராக சென்று பிரச்சாரம் செய்து இத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற செய்த எடப்பாடியாரை பார்த்து குறை சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை. சர்வாதிகாரியாகத்தான் இருக்க வேண்டும். இயக்கத்தில் சர்வாதிகாரியாக இல்லாவிட்டால் இயக்கம் நடத்த முடியாது. எம் புரட்சி தலைவர் இருந்தார், ஒன்மேன் ஆர்மியாகத்தான் இருந்தார். எடப்பாடியார் அவர்களும் ஒன்மேன் ஆர்மியாகத்தான் இருப்பார். அவர் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கின்றார், மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நியமிக்கின்றார், ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளரை நியமிக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர் அதாவது பொதுச் செயலாளர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் மாவட்ட செயலாளர் கேட்க வேண்டும். மாவட்ட செயலாளர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் ஒன்றிய செயலாளர் கேட்க வேண்டும். ஒட்டுமொத்தத்திலும் கட்சியாக செயல்பட வேண்டும். அவர் சுயநலம் இல்லாதவர், அவர் சர்வாதிகாரியாகத்தான் செயல்படுவார். சுயநலம் இல்லாத ஒருவர் எப்போதுமே சர்வாதிகாரியாக செயல்படுவார். நாட்டு கட்சிக்கு போறவர்கள் போய்கொண்டே தான் இருப்பார்கள். அவர் ஒரு இடத்தில் நிற்க மாட்டார். இன்னைக்கு இந்த கட்சிக்கு போவார், நாளைக்கு அடுத்த கட்சிக்கு போவார், போய்கொண்டே தான் இருப்பார். அவர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு போக பார்ப்பார். ஒருபோதும் அவர்களால் வெற்றி பெற முடியாது, நீடித்து நிலைக்க முடியாது. 32 ஆண்டுகள் இந்த ஆட்சி செய்த கட்சி இந்த அதிமுக. எங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்களை யாரும் செய்யவில்லை. தன் உழைத்த சம்பாதித்த பணத்தில் அத்தனை இயக்கங்களுக்கும் கொடுத்து அத்தனை மக்களுக்கும் கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். ஏனென்றால் அதிமுகவை ஆரம்பித்த மனிதன் ஒரு புனிதமானவர் கையில் இருந்த ஒரு இயக்கத்தை இன்றைக்கு ஒரு சுயநலம் இல்லாதவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடியாரை தவிர வேற எவனாலையும் இந்த சாதனை செய்ய முடியாது. சும்மா வாய்க்கு வந்தபடி சொல்லி கொண்டிருக்கலாம், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், ஏரோப்ளான் விடுவேன், ராக்கெட் விடுவேன்னு. விட்டு பார்த்தா தான் தெரியும். சுயநலம் இல்லாத மனிதன் எடப்பாடியார். அதனால் எடப்பாடியாரை தவிர அதிமுகவை காப்பாற்ற ஒரு மனிதனாலும் முடியாது. நாளைக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதிமுக அரியணையில் உட்காரும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். விமர்சனம் வந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல மனிதர் நல்ல விதியில் செயல்படும் போது விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் 100 பேரும் நல்லவர் என்று சொல்ல மாட்டார். 60 பேர் நல்லவன் என்று சொல்லுவார், 40 பேர் கெட்டவன் என்று சொல்வார். நல்லது செய்யும் போது குற்றவாளிக்கு பிடிக்காமல் தான் இருக்கும், சுயநலவாதிக்கு பிடிக்காமல் தான் இருக்கும். சுயநலம் இல்லாதவர், அவர் எம்ஜிஆரை போன்றவர் நிச்சயமாக இந்த நாட்டு மக்களை நல்வழி நடத்தி செல்வார். அதனால் மூத்தவர்கள் கண்டிப்பாக அவர் சொல் பேச்சை கேட்டு நல்ல வழியில் நடப்பதுதான் நல்லது. எத்தனையோ பேர் கோர்ட்டுக்கு போனார்கள், கேஸ் நடத்தினார்கள், எத்தனையோ செய்து பார்த்தார்கள், எதுவும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது எடப்பாடியாரை விட்டால் இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை. சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரை குறித்து தரமற்ற முறையில் சில விமர்சனங்களை மேற்கொண்டு வருகிறார். சவுக்கு சங்கருக்கு என்ன தெரியும் இந்த இயக்கத்தை பற்றி? அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எடப்பாடியார் இல்லை என்றால் சவுக்கு சங்கரை தூளாக்கி இருப்பார். அவர் வீட்டிலே மனத்தை கொட்டினார்கள், நாட்டம் எடுக்க செய்தார்கள். இவ்வளவு பெரிய கொடூரத்தை எந்த மனிதனும் செய்ய மாட்டான். அதற்கு குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். இந்த நாட்டிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். எடப்பாடியார் இல்லை என்றால் இந்த நாடு இன்னும் சுடுகாடாயிருக்கும்.